விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு இந்த காலகட்டமாக அமையப்போகுதுங்க. 26 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு காலகட்டங்க இது உங்களுக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்பட போகுது. பட் இருந்தாலும் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய நடக்க போகுது. 80% to 85% நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதையுமே ஆராய்ச்சி செஞ்சு வேலைகளை செய்யக்கூடிய அனுஷ நட்சத்திரமும் கேட்டை, அதாவது எல்லா ஊரில் இருக்கிற எல்லா நாலேஜும் உங்களுக்கு தான் இருக்கும்னு சொல்லணும் ஆக்சுவலாக. அப்பேற்பட்ட கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் உட்காந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு இந்த வருஷங்க. ஏன்னா சனியும் குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வுகளாக நடக்க போகுதுங்க. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யோகமான ஒரு நிகழ்வுகள், தந்தைக்கு உங்களால் தந்தைக்கும் தந்தையால் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ரெப்புடேஷன் கிடைக்க போகுது, நல்ல ரெகக்னேஷன்ஸ் கிடைக்க போகிறதுங்க. க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. வெல் டெப்த் நாலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு குமுலேட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எப்படியாவது இந்த எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ஹடல்ஸ்லையும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. மேலும் உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான ஒரு லீடர்ஷிப் ப்ரமோஷன்ஸ் இதை மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் நல்ல எதையுமே நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு தன்மை படைத்ததுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதையுமே நீங்கள் தப்பிச்சிருவீங்க இந்த வருஷம். உங்களுடைய பழைய கணக்குகள்லாம் பழைய புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவம், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ப்ராசஸை உங்களுடைய லைஃப்னுடைய ப்ராசஸை கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். மேலும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமையப்போகுதுங்க. புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் நல்ல ஒரு விஷயங்கள்னால் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பலவிதமான ஒரு குழப்பங்களோடு சேர்ந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க இந்த ஆரம்ப காலத்தில். அதாவது ஒரு ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன், நீங்கள் ஒரு அரசியலில் ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனையில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடுகளும், அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செலவுகளும் கண்டிப்பாக ஆன்மீகத்துக்காக செலவு செய்ய போகிறீங்க. நல்ல பொது துண்டில் உங்களை இன்வால்வ் பண்ணி உங்களுடைய பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு நல்ல மதிப்பு சமுதாயத்தில் கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் நிதி நிலைமைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நல்ல யோகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு 2ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா 9ல் போய் ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் நல்ல யோகம், ஒரே உச்சம். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய நிதி நிலைமைகள் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரப்போகுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மல்டிபிள் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு கொடுக்க போகுது. உங்களுடைய குழந்தைங்களால் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்க போகிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகிறது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. ஏன்னா நிதி நிலைமை பார்த்திங்கன்னா எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, லேண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா ஈல்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நீங்கள் அதே மாதிரி சிட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் காலமும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குமுலேட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசவும் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பேச்சு வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஒரு குரு மாறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குளறுபடிகள்லாம் ஏற்படும். பட் அதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக, செலவுகள் செய்யக்கூடியதாக காலகட்டமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுதுங்க.
வியாபாரத்தில் யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாரினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து மிஷினரிஸில் வாங்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இம்பேக்ட்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய பணியாளர்களும் உங்களுடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட்னுடைய ஒரு 70% வந்து அவங்களுடைய காரணமாகவே இருக்கும். கண்டிப்பாக அதற்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். யாரெல்லாம் ஷேர் துறையில் யாரெல்லாம் வந்து ஷேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கமாடிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தடுமாற்றங்கள் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி பார்த்து இது பண்ணுங்கள், பிஸ்னஸ் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லாங் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த கமாடிட்டிஸ், யாரெல்லாம் வந்து தட் இஸ் இ-காமர்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இ-காமர்ஸில் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறதாக இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் இண்டஸ்ட்ரி, யாரெல்லாம் வந்து சுற்றுலாத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸும் கிடைக்க போகிறது. யாரெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் மற்றும் வந்து பேட்டரி துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த இவி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க போகிறதாக இருக்குங்க. மேலும் வந்து ஷார்ட் டைம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக அமைய போகுதுங்க. ப்ரொவைடட் யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து அது மாதிரியான அமைப்புகள் இருக்கோ கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து கடன் வாங்காமல் இருங்க. ஏன்னா இந்த 6 மாத காலமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுவாக இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஜாதகத்துலேயும் உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கோ, பாதகாதிபதியினுடைய பார்வை எப்படி இருக்கோ அவங்களுக்கு அதுக்கேற்றாற் போல் இந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அடாப்ட் பண்ணிக்கோங்க, டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லெசன்ஸ், லைஃப் லெசன் சொல்லுவாங்க. இந்த லாஸஸ் எல்லாமே லைஃப் லெசன். ஆக்சுவலாக எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லைஃப் லெசன், இதெல்லாமே பிஸ்னஸ் லெசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் லெசனை நீங்கள் பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணதாகவே வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்போதுமே பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு பைசாவாக வச்சுக்கணும், அது செலவுகளாக வச்சுக்கணுன்றது எப்போதுமே வந்து பிஸ்னஸ் பீப்புள் எக்ஸ்பர்டீஸ் வந்து சொல்கிற ஒரே கான்செப்ட் அதுதாங்க. மேலும் வந்து யாரெல்லாம் எம்ப்ளாயபிலிட்டியில் இருக்கீங்களோ நல்ல ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வந்து இன்டர்வியூவில் நீங்கள் வந்து நல்லா சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நல்லா ரீட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு செலவுகளும் நீங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. புதிய வந்து ஸ்கில்லை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளும் கண்டிப்பாக இருக்குங்க. அதனாலேயே வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியும் வித் ப்ரமோஷன் வித் நல்ல குட் சேலரியோடு கொடுத்து உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இயர் ஃபார் யூ பீப்புள். மேலும் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கான ஒரு நல்ல செலவுகள், உங்கள் குடும்பத்திற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஏன்னா குடும்பத்தில் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கான ஒரு படிவு செலவுகள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அவங்க வந்து ஃபாரின் போகிறதுக்கான ஒரு செலவுகள் பண்ண போகிறீங்க. அவங்க அங்கேயே செட்டில் ஆகி அவங்க வந்து வாங்கிறதுக்கான ஒரு செலவுகளும், அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறக்கூடிய ஒரு செலவுகளும் நடக்கக்கூடிய இருக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு
கல்யாணம் வேண்டி உட்காந்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயதார்த்தம், திருமணம் எல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. மேலும் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடு, கெட் டுகெதர் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபேமிலியில் வந்து சேர போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பிற்பகுதியும் முற்பகுதியும் பார்த்திங்கன்னா ஒரு முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் ஜூலை வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இருக்கும். பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஜாதக கோளாறுகள் இருக்கோ அவங்க கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் குரு மாறினப்புறம் உங்களுடைய வந்து செயல்களும் மாறுபடும், நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குருவனுடைய பிரச்சனைகள் நல்லா இல்லைன்னா அந்த டைமும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பில்லர்ஸ் ஆஃப் த ஹவுஸு. கண்டிப்பாக ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை இந்த வாட்டி ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. பட் யாரெல்லாம் ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க. ஏதாவது சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அந்தந்த ஏஜுக்கு அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் 12 மாதங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் மாறும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டால் தான் நீங்கள் தான் வீட்டுக்கு கண்கள். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா இருந்தால் தான் வீட்டை நல்லா செயல்படுத்த முடியுன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து நீங்களும் உங்களுடைய வீட்டுக்கு நல்ல சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு இனிஷியேட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. அதற்கு எதிர்நோக்கி கண்டிப்பாக இந்த 26 வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக மேலும் வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக வந்து இப்படி வேலிடைல் தான் இருக்கும். ஆக்சுவலாக சிலருக்கு வந்து இந்த கண்கள், இந்த இஎன்டினுடைய ப்ராப்ளம்லாம் வரத்துக்கான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு காலில் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள், கால் மூட்டு வலி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் மற்றும் வந்து அதாவது ரத்த அழுத்தம் இது மாதிரியான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து மெடிக்கேஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து முன்னேற்றம் ஏற்படும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 26 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராகவே இருக்குது. மற்றும் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாதகங்கள் கோளாறுகள் இருக்கோ அவங்க மட்டும் எல்லாத்தையும் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், செயல்படுறதா இருக்கட்டும் கண்டிப்பாக பாருங்கள். மற்றபடி வந்து 26 வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாக அமையுங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.